அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 13. காலையிலே குத்த வச்சு உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. கருப்பன் சம்பவம் பண்ற இடத்துல சம்பவம் ஓவர்லோட் ஆயிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவன் இனிமேல் சம்பவம் பண்றதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சு போட்டுட்டு நேரா வந்து பல்ல தஷ்டி. இன்னைக்கு நமக்கு வேலை முக்கியமான வேலை. என் சுண்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருப்பான். 2 நாள் விட்டமின் டேப்லெட் போடாதனால வந்து தொலைச்சிட்டான். நேரா மருந்து கடைக்கு போய் விட்டமின் டேப்லெட்டும் மண்டகுலார் மாத்திரையும் வாங்கிட்டு வர வழியில குழுக்களுக்கு தேவையான பாலும் பழமும் வாங்கிட்டு வந்து குழுக்களையும் போட்டு குடிச்சாச்சு. இப்ப நமக்கு தலைகீழ நிக்கிறதுக்கு நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வரமாட்டுக்கு. நானும் வயிறை இறுக்கி வைக்கிறேன், காலை சேர்த்து வைக்கிறேன், இருந்தாலும் அந்த பேலன்ஸ் வரமாட்டுக்கு. ஆனா நமக்கு மேல இடத்துல இருந்து வந்த உத்தரவு என்னன்னா, ப்ரோ ஃபார்ம் எல்லாம் கரெக்டா இருக்கு, இதே ரெகுலரா பண்ணிட்டு இருங்க, வந்துரும் இருக்காங்க. பாப்போம். அதை முடிச்சுட்டு நல்லா சமைச்சு நல்ல போல சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வாடகை இன்னும் கொடுக்கல, அதை நேரத்துக்கே கொடுக்க வேண்டியது. அதனால அதை போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு அதை மேனேஜர்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பனியன் எடுத்து போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இப்ப கொஞ்ச நாள் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலமாக்கா, உடம்பெல்லாம் முழு நாளும் சோர்னஸாவே இருக்கு. எவனோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கு, எவனோ இல்ல நான் தான் உடம்பு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என் ஸ்பிளிட் வேற மாத்தி இருக்கனால அது வாட்டி போடும் போதே நல்ல வலிச்சு. அது மட்டும் இல்லாம பல்கிங்ல இருக்கனால நல்ல ஹெவியா வேற புஷ் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம், இப்படியே வலிச்சிட்டு இருந்தா உடம்புக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு அடிக்கலான்னு இருக்கேன். ரெஸ்ட்னு வீடியோக்கு லீவ் எல்லாம் கொடுப்பேன்னு நினைச்சிடாதீங்க. லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். வீடியோ எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். வீடியோ டெய்லி போடுறதுல தான் அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டேனே. ரொம்ப பெருமையா இருக்கு மக்கா. வரட்டா, உங்களுக்கு முக்கிய மக்களே.